हाँ किरनिया यहीं पर लगे थे यार होने से ठीक है तो ना देख सकते हैं गाइस अब भीड़ बहुत ज़बरदस्त भीड़ लगने वाला है। அனைவருக்கும் வணக்கம். மெரினாவின் கலை விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என்று மண்ணிசை கலைஞர்கள் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது நிகழ்வாக சென்னையை சேர்ந்த நண்பர்கள் கலைக்குழு வழங்கும் பறை இசை ஆட்டம் தொடங்க இருக்கிறது. அனைவரும் கொஞ்சம் அமர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்களுக்கு நல்லபடியா தெரியும். ஸோ நம்ம கலைகள் எப்பவுமே நம்ம பழைய நினைவுகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். கிராமங்களில் ரசிச்சிருப்போம், இன்னைக்கு நம்ம நகரத்திலையும் இதை ரசிக்கிறோம். ஸோ நம்ம நகரமும் கிராமமும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுவோம். ஸோ கலைஞர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமா எல்லாருமே? ஆடியன்ஸ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உட்காந்துருங்க. எல்லாருமே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே உட்காந்துட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். சேர்ஸ்ல கொஞ்சம் மணலே அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி வந்து உட்காரலாம். பின்னாடி இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காரலாம். முன்னாடி இடம் இருக்கு. பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காரலாம். எல்லாமே விரைவாக உங்களுக்காக சிறிய சிறிய நிமிடங்கள் தான், 7 நிமிடங்கள் தான் எல்லா டீமுமே நிகழ்த்த இருக்காங்க. देख सकते हैं कितना भीड़ लगा हुआ है. முடிந்தா வயதானவர்கள் கர்ப்பமானவங்க யாராவது சேர் வேணும்னா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. மற்றவங்க எல்லாருமே அமர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அங்கங்க இருக்கவங்க அப்படியே அமர்ந்து பார்க்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட எல்லா குழுக்களையும் சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரமாச்சு போகும். தயாரா? இந்த பக்கவாட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் அப்படியே அமர்ந்து பார்த்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே உட்கார்ந்து பார்க்கலாம். அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே உட்கார்ந்து ரசிக்கலாம். கொஞ்சம் பாருங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திங்களை காணும் கிளர்ச்சியில் தென்றலை தீண்டும் மகிழ்ச்சியில் மழலை கொஞ்சம் ஆசையில் இதோ இந்த மாலை வேளையில் இனிய இந்த ஒரு புத்தாண்டு கொண்டாட்டம் மாதிரி இருக்கு இங்க பாக்கிறதுக்கு. அந்த வகையில சென்னையில் உள்ள நண்பர்கள் கிராமிய கலைக்குழு சார்பாக உங்களுக்காக பறையாட்டம். இதோ பறை பறை விரயம் என்கின்ற சொல் கூட விரயமில்லை, விரயமாக்காதே என்பதற்கு பயன்படும். உலகில் எதுவும் விரயமில்லை என்ற உண்மையின் வெளிப்பாடுதான் பறை. எமது பறை ஒளி சாவுக்கானதல்ல, வாழ்வுக்கானது. எமது பறை முழக்கம் சாமிகள் ஆடுவதற்கல்ல, ஆதிக்கம் ஆட்டம் காண்பதற்கு. ஓங்கி அடிப்பதில் கிழியட்டும் பறைகள் அல்ல நம்மிடையே காணப்படும் வேறுபாடுகள்.
मिल जाएगा।